இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த செய்தியின் தலைப்பு, அற்புதங்களை செய்கிற நம் ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு அறைகூவல் பத்திரிகையில் வந்த ஒரு உண்மை செய்தியை என்னால் என்றைக்குமே மறக்க முடிவதில்லை. அது என்னவென்றால், வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மிஷனரிமார்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போன போது ஒரு இளம்பெண் கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாள். அவள் சொன்ன செய்தி என்னவென்றால், என்னுடைய கர்ப்பப்பையை மருத்துவர்கள் எடுக்க சொல்லிவிட்டார்கள். 2 நாளில் எனக்கு அறுவை சிகிச்சை நடக்கப் போகிறது. அப்படி நடந்துவிட்டால் அதற்கு பிறகு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பில்லை. எனக்கு குழந்தை வேண்டும். எனக்காக உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிறாள். நம்முடைய மிஷனரிமார்களும் அந்த பெண்ணுக்காக ஊக்கமாக ஜெபித்து விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வையுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் என்று ஜெபித்து விட்டு வந்து விட்டார்கள். திட்டமிட்டபடி அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பையை அகற்றி விட்டார்கள். ஆனால் அந்த பெண்ணோ மிஷனரிமார்கள் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து, அந்த இயேசு கிறிஸ்து நிச்சயமாக எனக்கு குழந்தையை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தாள். நடந்தது என்ன தெரியுமா? சில வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு மிஷனரிமார்கள் மறுபடியும் ஜெபிக்க சென்ற போது அந்த பெண் மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு செய்தியை சொன்னாள். இந்த செய்தி என்ன தெரியுமா? நான் இப்பொழுது 6 மாத கர்ப்பமாக இருக்கிறேன் என்பதுதான். மிஷனரிமார்களால் கூட இதை நம்ப முடியவில்லை. அவருடைய கணவரிடம் விசாரித்தார்கள். அப்பொழுது அந்த பெண்ணின் கணவர் சொன்ன செய்தி மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவரிடம் அழைத்து சென்ற போது பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னார்களாம், உங்கள் மனைவிக்கு புதிய கர்ப்பப்பை ஒன்று உருவாகி இருக்கிறது, அதில் கர்ப்பம் உண்டாகி இருக்கிறது என்று சொன்னார்களாம். அந்த இளம் பெண் மிஷனரிமார்களிடம் இப்படியாக சொன்னாலாம், நீங்கள் சொல்லிவிட்டு சென்ற இயேசு கிறிஸ்து எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டார், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று நம்புகிறேன் என்று வைராக்கியமாக சொன்னாலாம். உண்மையாக நடந்த இந்த நிகழ்வை சாட்சியாக அறைகூவல் பத்திரிகையில் போட்டிருந்தார்கள். நம் உடம்பு சிலிர்க்கிறது அல்லவா? நாம் ஆராதிக்கிற, நாம் நம்புகிற, நாம் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவர் என்பதற்கு இந்த ஒரு சாட்சி போதாதா? அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. இயற்கைக்கு மாறான அற்புதங்களை செய்கிறவர் அவர். தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினால் வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. பார்வோன் சேனைக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து தான் நேசித்த மக்களுக்கு வழியை உருவாக்கி கடலை கடக்க வைத்த மகத்தான தேவன் அவர். இப்படி இயற்கைக்கு மாறான அற்புதங்களை செய்ய அவர் ஒருவரால் தான் முடியும். சிலுவையை சுமக்கவும் அவரால் முடியும். சிலுவை கொடுத்த மரணத்தை ஜெயிக்கவும் அவரால் முடியும். அவர் சிந்திய பரிசுத்தமான இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாம். பரிசுத்தமுள்ள அந்த தேவனால் தான் பாவிகளாகி நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. பரிசுத்தத்திலும் மகத்துவமானவர் அவர். அதனால்தான் சேராபீன்கள் அவரை சுற்றி நின்று கொண்டு தங்களுடைய சட்டைகளினால் முகத்தை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முன்பாக பிசாசின் தந்திரங்கள் நிற்க முடியுமா? இந்த உலகத்தில் எனக்கு ஒப்பானவன் யாரும் கிடையாது என்று கோலியாத் சொன்னது உண்மைதான். ஆனால் ஆண்டவரை துணைக்கு வைத்துக் கொண்டு சென்ற தாவீதை கோலியாத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு கல்லை வைத்து கோலியாத்தை வீழ்த்தி காட்டினார் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கோலியாத் போன்ற பிரச்சனைகள் உயர்ந்து நிற்கின்றதா? உங்களுக்கு சுகமாக வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்களா? சிவந்த சமுத்திரம் போல உங்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றதா? அனைத்தையும் முறியடித்து போட நம் தேவனால் கூடும். புது கர்ப்பப்பையை உருவாக்க முடிந்தவரால் நம்முடைய வாழ்க்கையில் முடியாத காரியங்களை முடித்து வைக்க முடியாதா? அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை விசுவாசியுங்கள். இயற்கைக்கு மாறான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நம்முடைய சொந்த கண்களால் அதை பார்ப்போம். பெற்றுக்கொண்ட அற்புதங்களை மற்றவரிடத்திலே சொல்லி
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கோலியாத் போன்று உயர்ந்து நிற்பது உண்மைதான். எங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் போல பிரச்சனைகள் தடையாக காணப்படுவது உண்மைதான். ஆனால் சாதாரண ஒரு கல்லின் மூலமாய் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதுக்கு நீர் பலன் கொடுத்தது உண்மையானால், பார்வோன் சேனைக்கு முன்பாக இஸ்ரேல் மக்களை வெட்டாந்தரையிலே நடக்க வைத்து கடலை இரண்டாக பிளந்தது உண்மையானால், எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களால் அற்புதம் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால், உமக்கு ஒப்பானவர் உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த நிச்சயத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.